இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸி அண்ட் ஃபாஸ்டஸ்ட் முறையில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஒரு 2.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். நல்லா பிரியாணிக்காக பீசஸ் கேட்டு மீடியம் சைஸில் வெட்டி எடுத்துன்னு வந்துருக்குறோம். பிரியாணிக்கான பொருளெல்லாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ போடணும், என்ன அளவு, அதெல்லாம் சொல்லி இந்த வீடியோ வந்து டெமோன்றதுனால ஃபஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன் இல்லையா, பிரியாணி வீடியோ. அதனால் ஈஸி அண்ட் ஃபாஸ்டஸ்ட் முறையில் எப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுன்ட்டு நான் கிளியர் அண்ட் கட்டாக நான் போடுறேன், அளவு இதெல்லாம் எல்லாமே. ஏற்கனவே பாருங்கள், எல்லா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு இஞ்சி வந்து ஒரு 5th ஆர் 6th ஐட்டமாக தான் நம்ம போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் அது எண்ணெயில் தீஞ்சி அது ஒரு ஸ்மெல்லாக வந்துடும். மசாலாஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம ஈஸி முறைன்றனால ஃபஸ்ட்டே எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுக்கிறோம். தக்காளியோட மசாலாலாம் அதெல்லாம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஆக்சுவலி இது வந்து கிரேவி மாதிரி வரும். கிரேவியே நம்ம சாப்பிட்றலாம், பட் வந்து பிரியாணின்றதுனால நம்ம அதுக்காக தண்ணி அதெல்லாம் லைட்டாக ஆட் பண்ணி பாருங்கள், கிரேவி மாதிரி ஆச்சு. இதே லைட்டாக உப்பு போட்டு நம்ம சாப்பிட்றலாம் சப்பாத்திக்கு இல்லை ஏதாவது ரைஸ்க்கு. பாருங்கள், எந்த அன்னோன் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, நேச்சுரல் கலர் தான். வீட்டில் இருக்கிற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன் எவ்வளோ இப்போ கிலோ, இந்த கிலோவுக்கு இவ்வளோ, 2 கிலோவுக்கு இவ்வளோன்ட்டு நான் வந்து வீடியோ போட போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொதிச்ச அப்புறம் ரைஸ் 1 by 1 கொஞ்சமாக போடணும். ஒரே டைம் போட்டு அது கிண்டுனா உடஞ்சிரும். போட்டு அது தண்ணி வந்து அந்த ரைஸ் ஃபுல்லும் முழுகிற அளவுக்கு நம்மளுக்கு போடணும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எதாவது நம்ம ஆட் பண்ணோன்னா நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம்.